ஹலோ வணக்கம். வெல்கம் டு நெல்லை AachiSamayal. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து பாதாம் அல்வா. பாதாம் அல்வா இந்த தீபாவளிக்கு நீங்கள் எல்லார் வீட்லேயும் பண்ணி பாருங்கள். இது வந்து ஹெல்த்தியான ரிச்சான நல்ல அல்வா. இது வந்து நீங்கள் தீபாவளிக்கு எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பாதாம் அல்வா நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து பாதாம் அல்வா பண்ண போகிறோம். பாதாம் அல்வாவுக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறத, என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துருவோம். நம்ம வந்து 1 கப்பு பாதாம் எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் பாதாமுக்கு 1.5 கப்பு சீனி எடுத்து வச்சுருக்கோம். 2 டம்ளர் பால் வேணும், அதுக்கு தேவை. நெய் கொஞ்சம், ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் திரிச்சு வச்சுருக்கோம். இது வந்து சுடுற பாலில் நம்ம வந்து குங்குமப்பூ போட்டு கலந்து வச்சுருக்கோம். இது வந்து கலர் நல்லா வரும் உங்களுக்கு, அதனால இது எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதான். இதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பாதாமை வந்து வெந்நீரில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டு வச்சுருங்க. அது நல்ல ஊறினதுக்கப்புறம் அதை தொலியை உரித்தா தொலி நல்லா வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். பால் விட்டு அரைக்கணும். இது பால் விட்டு அரைக்கணும். நீங்கள் பால் விட்டு அரைச்சாலும் சரி, இல்லைன்னா தண்ணிலையும் அரைக்கலாம். ஆனால் பால் விட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் பால் விட்டு அரைங்க. அதுக்கு நம்ம 2 டம்ளர் பால் வேணும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு எவ்வளோ பால் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து எப்படி இருக்குன்னு செய்கிறோன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானொலி வச்சுட்டு ஒரு 2 கரண்டி நெய் விட்டுக்கிடுவோம். நெய் விட்டுட்டு இந்த அரைச்சதை போட்டு நம்ம வந்து வதக்கணும். நெய் விட்டு இதை நம்ம கிண்டிக்கிடுவோம். கிண்டிட்டு இந்த மிக்சியை கொஞ்சம் தண்ணி விட்டு கூட கழுகி நம்ம இதில் விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்சியை கொஞ்சம் கழுகிட்டு கூட தண்ணி விட்டு கழுகி இதில் விட்டுறலாம். விட்டுட்டு நம்ம கிண்டணும். இது பாருங்க, இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். தனியாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அப்படியே நல்லா கெட்டி போட்டு வரும். குடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கட்டி போட்டிருக்குல, கட்டியானதும் சீனியை போட்டுடலாம். சீனியை போட்டு நம்ம கிண்டுனா கொஞ்சம் இலகும். சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். அது வந்து நான்ஸ்டிக்னால் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. நான்ஸ்டிக் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிண்டும் போது தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது, இல்லைன்னா அடி பிடிக்கும். நம்ம சீனியை போட்டு கிண்டுவோம். சீனியை போட்டு நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இது வந்து தண்ணியாக தான் இருக்கும். நம்ம ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். கட்டி ஆக்கிறதுக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடக்கூடாது, கட்டி வந்துடக்கூடாது. நம்ம அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த பாலில் குங்குமப்பூ போட்டிருக்கோம்ல, அதை ஊற்றிடுவோம். அது வந்து கலர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு, மஞ்சளாக பார்க்கவே உங்களுக்கு அழகாக இருக்கும். அதையும் போட்டு கிண்டிட்டு ஏலக்காயும் போட்டுடலாம். ஏலக்காய் வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இந்த பாருங்க, இப்போ கிண்டிக்கிட்டு இருக்கோம். பபுள்ஸாக வருது. கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், கட்டி பற்றக்கூடாது. இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். கையில் தெரிக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஜாக்கிரதையாக கிண்டணும். இப்போ பாருங்க, கொஞ்சம் இறுகி வருது. நம்ம ஒரு கரண்டி நெய் விட்டுக்குவோம்.
ஊற்றிக்கிடுவோம். ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கிடுவோம். எரிகிருக்கு. இப்படி இதுக்கு ஒரு 5-6 கரண்டி நெய் விட்டுருப்போம். இப்போ நல்லா சுருண்டு வருது பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கெட்டி போட்டுட்டு மைசூர் பாக்கு பூத்து வர மாதிரி இந்த பாருங்க பூத்து வருது. நம்ம ஒரு கரண்டி நெய் விட்டுட்டு அப்படியே கொட்டிடலாம். கிண்டிட்டு நல்லா நெய் விட்டு நல்லா கிண்டிட்டு இந்த பாருங்கள் நல்லா ஒன்று போல் பூத்து வருது மறுபடி. மைசூர் பாக்கு பூத்து வந்த மாதிரி அப்படி நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கணும். அன்னைக்கு நம்ம அப்படியே தட்டிடலாம். இப்போ இந்த சைடில் எல்லாம் ஒட்டாமல் வருது பாருங்க. ஒட்டாமல் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ட்ரேயில் கொட்டிடலாம். இப்போ நம்ம இந்த ட்ரேயில் வந்து அப்படியே கொட்டிடலாம். இப்போ பாதாம் அல்வா வந்து ரெடி ஆகிட்டு அது மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து பாதாமை கட் பண்ணி நம்ம அப்படி போட்டுருக்குறோம். நீங்கள் அப்படி பண்ணுங்கள். அது மாதிரி இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த ஸ்வீட் பண்ணி பாருங்கள். பாதாம் அல்வா பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.